மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. ஒரு நீண்ட இடைவெளி நாட்களுக்கு அப்புறமாக மறுபடியும் தேவன் சந்திக்க கொடுத்த வாய்ப்பு இருக்கா, தேவனை துதிக்கிறேன். சபையாளர்களுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் நீங்க நிச்சயமாய் ஜெபம் பண்ணியிருக்கிறீர்கள், சந்தேகம் கிடையாது. நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் நலம் விசாரித்தீர்கள். ஆகவே தேவனுடைய இந்த நாமத்தில் கொண்டிருக்கிற அன்பிற்காகவும் ஐக்கியத்திற்காகவும் சபையாருக்கு மறுபடியும் கூட என்னுடைய நன்றியை தெரிவிக்கும். ஜெபத்தினுடைய விளைவு அனுபவிக்க முடிந்தது. பொதுவாக இந்த வயசூரி இந்த அம்மைன்னு வரக்கூடிய காலம் இல்லை என்று சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் அனுமதித்தார். பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது. அதுல ஒன்று, நிறைய சொல்ல முடியும். அதுல ஒன்று என்னன்னா, எல்லாமே கர்த்தரை சார்ந்தான் நம்மால் செய்ய முடியும். நம் சுய பலத்தினாலே, நம்முடைய சுய எந்த ஒரு சாதுரியத்தினால எதையும் சாதிக்க முடியாது. குறிப்பாக இந்த வருடம் ஜனவரி மாதம் பொங்கல் விடுமுறை நாட்களிலே போன ஆண்டு கேட்ட பொழுது, இல்லை நான் வேற இடத்துக்கு போன சொன்ன உடனே அவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாகவே சொல்லி, அப்படின்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நீங்க சென்னைக்கு இந்த சபை தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது மட்டுமல்ல, கரெக்டா ஞாபகப்படுத்தினாங்க. அந்த டிக்கெட் கூட 60 நாள் அந்த டைம்ல கரெக்டா டிக்கெட் வர்றதுக்கும் திரும்பி போறதுக்கும் டிக்கெட்டையும் புக் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அங்கே போவதற்கு ஒரு 4-5 நாட்கள் முன்பதாக பலவீனம் வந்து விட்டது. அவங்களுக்கும் பெரிய ஒரு அதிர்ச்சி, எனக்கும் பெரிய ஒரு மனதில் பெரிய ஒரு வேதனை. அது தொடர்ந்து சென்னையில 2-3 நிகழ்வுகள் ஜனவரி மாசத்திலேயே. அப்ப ஒன்றை புரிந்து கொண்டோம், நான் நன்றாக புரிந்து கொண்டேன், எல்லாமே கர்த்தரால் தான் நடக்கிறது, நம்மால் எதுவும் இல்லை. கர்த்தர் பலன் கொடுத்தார். அதே போல எங்க மகனுக்கும் ஏற்பட்ட விபத்திலும் ஆண்டவர் அந்த வண்டியில் விழும்போது பயங்கரமான ஒரு பாதுகாப்பை தேவன் கட்டளையிட்டு இப்போ எல்லாம் மறுபடியும் எல்லாம் முடிஞ்சு டியூட்டிக்கு போக ஆரம்பித்து விட்டார். தேவன் நல்லபடி செய்தார். அது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு முக்கியமாக அருமையான சகோதரி ஞானஸ்நானம் எடுத்தது இவ்வளவு நாள் காத்திருந்தது பெரிய விஷயம். ஞானஸ்தானம் பெறுவதற்கு வயது ஒரு வரம்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. இத்தனை வயசுக்கு கூட எடுத்தாதான் எடுத்தபடி, அதுக்கு மேல எடுக்க முடியாதுங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு முறியடிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் பலம் கொடுக்கிற நாள் வரைக்குமாக எந்த வயதிலும் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியும். அது உங்களை நீங்க கவனிச்சிருப்பீங்க. எல்லாம் நம்ம ரெடியாக இருக்கும் போது ஓரம் உட்காந்தாங்க. சாஞ்சி சிஸ்டர் எல்லாம் தமிழ்ல தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் கூட யோசித்தேன், இந்த அம்மா பாவம் ரொம்ப பலவீனமா இருப்பாங்களோ, பயப்படுவாங்களோ, தண்ணிக்குள்ள இறங்க. 2-3 சிஸ்டர் அவங்கள உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த வயசுல பயம் வர்றது உண்மைதான். இன்னொரு இடத்துல ஒரு சபை ரெக்கார்டிங் 6 நாள், நான் ஊர் பேர்லாம் சொல்ல மாட்டேன், நம்ம மாவட்டம் கிடையாது, வேறொரு மாவட்டத்துல ஒரு சில பேருக்கு ஞானம் கொடுக்கும்படியாக கூட்டம் எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டாங்க. ஒரு சகோதரி எல்லாம் அதுக்கு முன்னால் எல்லாம் ஆயத்தம் ஆயிட்டாங்க. தண்ணி பக்கம் வந்த உடனே ஐயோ ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க தண்ணியை பார்த்தா பயங்கர அலர்ஜி. எவ்வளவோ சகார் பிடிச்சு பார்த்தாங்க, நான் தண்ணிக்குள்ள வரவே மாட்டேன். கடைசி வரைக்கும் அந்த சகோதரிக்கு அந்த ஞானம் கொடுக்கவே முடியல. அதெல்லாம் என் மனசு ஓடிட்டு இருந்தது. இவங்க தண்ணி கொடுக்குறாங்க, அவங்க நான் கூட சிஸ்டர் கொஞ்சம் கூட வாங்கன்னு சொல்லினேன். ஆனா அந்த முதல் படி ஏறதான் விடுங்க சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களா படி ஏறி வந்தாங்க, இறங்குனாங்க, அப்படியே சாஞ்சி உரண்டாங்க. எனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி உள்ள குளிர் நடுவாங்களோ அப்படின்னு கேட்டா, உண்மையா விசுவாசிக்கிறேன். உண்மையிலே தேவன் பாங்க எப்படி பலப்படுத்துறாரு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் போது, நம்ம வாழ்க்கையில் அவருக்கு நம்ம இடம் முன்னுரிமை கொடுக்கும் போது, எல்லா வகையிலும் தேவன் பலப்படுத்துவாரு. பல பலவீனம் நம்மகிட்ட இருக்கலாம், பல குறைவுகள் நம்மிடத்துல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் ஆச்சரியமா நம்ம பலப்படுத்துறாரு. அதற்கு நல்ல ஒரு சாட்சி. நாம் எல்லாருமே அந்த திட அஸ்திபாரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மூளைக்கல் மீது, தலைக்கல் மீது கட்டப்பட்டிருக்கிறோம். நினைவு கூர்ந்தாரு. நாம் அதை நினைவு கூறுகிறோம். நாம் அப்படியாக அவருடைய வீடாக, ஜீவனுள்ள ஒரு ஆலயமாக, ஜீவனுள்ள ஒரு வீடாக கட்டப்பட்டிருக்கிறோம். அசைவது இல்லை. ஒரு பாடலுடைய சில வரிகளை நம்ம பாடி சிந்தனைக்குள்ள செலுத்தி உதவி செய்வாராக. 840வது பாடல் எல்லாருமே நம்ம சேர்ந்து பாடலாம். 240.
பொதுவாக ஞானஸ்தான வேளையில இந்த பாடல் பாடுவது உண்டு. ஒரு 2 சமயங்கள் மட்டும் நம்ம பாடலாம். 240. என் மீட்பரத்தம் சிந்தினார் மாநிதியும் சம்பாதித்தார் என் சொந்த நீதி வெறுத்தேன் இயேசுவின் நாமம் நம்புவேன். விடுவோம். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துவான் வேரத்தை வாரம் மணல் தான் வேரஸ்தி வாரம் மணல் தான் கார்மேகமாவர் மோகத்தை மறைக்கும் காலம் அவரை எப்போதும் போல நம்புவேன் மாறாதவர் என்றறிவேன் நான் நிற்கும் பாறை கிறிஸ்துவான் வேரத்தை வாரம் மணல் தான் வேரத்தை வாரம் மணல் தான். 4 நியாய தீர்ப்பு காலத்தில் கால சத்தம் கேட்கையில் அஞ்சயன் மீட்ப நீதியே அநீதன் என்னை மூடுவே நான் நிற்கும் பாறை கிறிஸ்துவான் வேரத்தை வாரம் மணல் தான் வேரத்தை வாரம் மணல் தான். கிறிஸ்துவாகிய கண்மலையில நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். மற்ற அஸ்திபாரம் எல்லாம் மணல் மீது இருப்பதனாலே அசைந்து போய்விடும். நாம் அசைக்கப்படுவது இல்லை. அதுதான் இயேசு சொன்னா என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அவைகளை மேற்கொள்வது இல்லை. ஆகவே நாம் கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டிருக்கிறோம். சில சோர்வுகள் வரும், சில வியாதிகள், எதிர்பாராத பலவீனங்கள், எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத போராட்டங்கள், எதிர்பாராத தோல்விகள், எதிர்பாராத நஷ்ட இழப்புகள் எல்லாம் சில நேரங்களில் எதிர்பாராத மரணங்களும் நிகழக்கூடும். ஆனாலும் நாம் கிறிஸ்துவாகிய பாறை மீது கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதில் உறுதியாயிருப்போம். அருமையான இந்த மூத்த சகோதரியும் தேவன் தொடர்ந்து பலப்படுத்தட்டும். என கர்த்தர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் சித்தமானால் இந்த மாதமும் அடுத்த மாதமும் வர இருப்பதனாலே ஒரு குறிப்பிட்ட நமக்கு தெரிந்த ஒரு புத்தகம், அதாவது பவுல் எழுதின ஒரு நிருபத்தை சிந்திக்கலாம் என்ற விருப்பத்தோடு தேர்வு செய்ய தேவன் உபதேசித்த சின்ன ஒரு நிருபம். நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம அதை சிந்திக்க போகிறோம். பிலமோனுக்கு பவுல் எழுதின நிருபம். பிள்ளைங்க சொல்லுங்க, அதுல எத்தனை அதிகாரம்? 2 இருக்கா, 3 அதிகாரம் இருக்கா? 2 தான். பிள்ளைங்க பதில் சொல்லணும். சரி, இந்த நிருபத்தினுடைய பின்னணிய விளக்குறதுக்கு முன்னால பிள்ளைகளை வச்சு, ஒருவேளை பைபிள் படிக்க முடியாத பெரியவங்க இருக்கலாம், இந்த சிறு பிள்ளைகளுக்கும் அதை ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்காக சின்ன ஒரு செய்முறை. 2 தம்பி வாங்க, முன்னால வாங்க வாங்க, பிள்ளைங்க வா வா, ஒரு சேர் எடுத்து வா, அவ்வளோ சேர்ல உட்காரு, நீ வா, எதுக்கு இருக்கு பிரதர், நீ அதை உட்காரு, இதுல ஒரு ஆள் உட்காருங்க, இதுல ஒரு ஆள் உட்காரு, உட்காரு பா, உட்காரு. பிள்ளைங்க 2 வாங்க, வா வா, சும்மா பயப்பட வேண்டாம், ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டோம், வா வாங்க, இங்கே வருது.
இப்போ இந்த பிலமோன் நிருபத்தை நம்ம விளங்கிறதுக்காக சின்ன ஒரு எளிய ஒரு முயற்சி தான். அதாவது இங்க உட்கார்ந்து இருக்கிறார இவரை பிலமோன் வச்சுக்கோங்க, பட்டப்படைக்க கூடாதுன்னு, பட்டப்படைக்க கூடாது இப்போதைக்கு. இவர் பிலமோன், இவர் யாருன்னு கேட்டா பவுல் அடிக்கிறார். இன்னொரு பையன் இருக்கிறான்னு, ஒரு பையன் வேணுமே, இன்னும் ஒரு ஆளு, நீ வா பாய் வா. சரி மாத்திடுவோம். சரி பண்ண ஜஸ்ட் மாத்திக்கலாம். இவர் சொன்னோம், அதுக்கு பதிலா இவர் பவுல் ஆகிடுவார் இப்போதைக்கு. அப்ப பட்டம் வைக்க மாட்டாங்கல்ல, மாத்திட்டோம். அப்ப இவர் பவுல், இவர் பிலமோன். இப்போ இந்த பவுல் இவர் கூட தீமத்தை வச்சுக்கிட்டு இந்த பிலமோனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. இந்த பிலமோன் கூட இதான் சபையார், அர்க்கிப்பு இருக்கிறாங்க. அவங்க கூட சபை, அவர் இந்த பிலமோன் வீட்டுல தான் சபை கூடி வருது. கொலோசை பட்டணத்துல இந்த பிலமோன், இவர் வீட்டுல சபை, அப்பியாள், அர்க்கிப்பு, இன்னும் கொஞ்சம் பேர்லாம் இந்த இவர் கூட வீட்டிலேயே சபை கூடுறாங்க. இவங்க தான் சபை நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சபையில் இருக்க இந்த பிலமோன் ஆகிய இவருக்கு பவுல் தீமோத்தேயுவை வச்சுக்கிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன கடிதம், எதற்கு எழுதினாருன்னா, இப்ப தற்சமயத்தை வச்சுக்கிடுவோம், இவர் தான் ஒனேசிமோ. என்ன பேரு? ஒனேசிமோ. இந்த ஒனேசிமோ இப்படி வாங்க, யாரும் பட்ட போறதுக்கு கூட கூடாது பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நாங்க வச்சிருவோம் இல்லையா. ஆமா. இப்ப இந்த ஒனேசிமோ அப்படிங்கிறவரு இந்த பிலமோன் வீட்டுல ஒரு அடிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இவர் வீட்டுல ஒரு தப்பு பண்ணிட்டு, ஒரு திருடிட்டு இந்த வீட்டை விட்டு இவர் ஓடிட்டார். இவர் ஓடினவரு நேர பவுல் இப்போ சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. இவரும் அந்த பவுலை போய் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது இந்த ஒனேசிமோ முழுமையாக மனம் மாறிட்டார். மனம் மாறி இவர் தன்னுடைய பாவத்தெல்லாம் விட்டு மனம் திரும்பி நல்ல ஒரு மனிதனாக, பவுலுக்கு ரொம்ப வயசாகி போச்சு, முதிர் வயது. இவர் சிறைச்சாலைகள் எபேசுல நினைக்கிறாங்க. இப்ப இந்த பவுலுக்கு என்னென்ன வேலை உதவி செய்யணுமோ அதெல்லாம் இந்த ஒனேசிமோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த பவுல், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல ஒரு ஆடு என்கிட்ட மாட்டினான், இருக்கட்டும் இப்படி இருக்கட்டும், அதுதான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு இந்த ஒனேசிமோவை கூடவே வச்சுக்கிட உடம்பு விரும்பினாலும் மனசு விரும்பல. இவர் என்ன பண்ணாரு, இந்த ஒனேசிமோ இப்ப திருந்திட்டான், அதனால ஏன் கூட வைக்கல, மறுபடியும் இந்த பிலமோன் இடத்துல இவனை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இந்த பவுல் ஒரு கடிதத்தை எழுதினாரு. கடிதத்தை எழுதி இப்படி வாயா, இவர் பேரு தீகுக்கு. என்ன பேரு? ஆமா, இவர் தீன்னு கூப்பிடாதங்க. இந்த தீகுக்கு இவர் தான் கொலோசியருக்கு நிருபத்தை கொண்டு போறவர். இவர் தனியா போனால் அந்த நாட்கள்ல பாதுகாப்பு கிடையாது. அதனால இவருக்கு, இவர் கூட சேர்ந்தவங்களுக்கு இவர் பெயர்ல ஒரு கடிதத்தை எழுதி, இந்த பவுல் எழுதி தீகுக்கு கையில கொடுத்து அவரை அனுப்பி விடுறாரு. நான் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறேன், இதை கொண்டு போய் நீ பிலமோன்கிட்ட கொடுத்துரு, பிலமோன் அந்த ஒனேசிமோவை தன்னதிலே சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற கடிதம் தான் நாம் சிந்திக்க போகிற பிலமோன் கடிதம். ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. தேங்க்யூ. குட். தேங்க்யூ. இப்போ இதனுடைய பின்னணி ஓரளவு புரிஞ்சிருச்சா நமக்கு? பெரியவங்களுக்கு தெரியும். பிலமோன் நம்மளுடைய பின்னணி என்ன சுருக்கமா சொல்லிட்டு நம்ம அந்த இதுக்கு போலாம். பிலமோன் அப்படிங்கிறவரு ஒரு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்தவராக இருந்திருக்க கூடும். அதனாலதான் அவர் வீட்டுல அந்த நாட்கள்ல ஒரு மனிதனை தனக்கு வேலைக்காக அடிமையாக வைக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு பண வசதி இருந்திருக்குது. ஆனா அவருடைய வீட்டுல சபையும் கூடி வந்திருக்கிறாங்க. அவர் வீட்டுலதான் சபை கூடி வந்துச்சு. அப்படி இருக்கும் போதுதான்
இந்த ஒனேசிமோ அப்படிங்கிறவர் அவர் வீட்டுல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வேலை பார்த்துட்டு இருக்கிறவர் ஒரு திருடி ஏதோ ஒரு தவறு செய்துட்டு அங்க இருந்து ஓடி போறாரு. ஓடி போய் பவுலை எப்படியோ சந்திக்கிறாரு. பவுல் அப்போ சிறைப்பட்டு இருக்கிறாரு. அப்போ பவுல் சிறைச்சால் இருக்கும்போது சந்தித்து இவன் மனம் மாறுகிறான். அந்த நாட்களிலே அடிமையை வைத்திருக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. நம்ம பின்னால வரும்போது அதில் இன்னும் சற்று விளக்கம் நிறைய பேர் மனதில் ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளா இருந்தது. வேதத்தின் வெளிச்சத்திலே தேவன் அதை எனக்கு வெளிப்படுத்தி காட்டினார். நமக்கு அந்த நேரம் வரும்போது நம்ம சிந்திப்போம். அடிமையை அந்த நாட்கள்ல நம்ம பைபிள்லயே அதற்கு பல ஆதாரங்கள் உண்டு. நமக்கு எல்லாம் எடுத்து வைக்க நமக்கு நேரம் இல்லை. ஒரு எப்படி அடிமை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்றால், ஒன்று, ஒரு பெண் ஒரு தாய் அடிமையா இருந்தால் அவ பிள்ளையும் அடிமையா இருப்பாங்க. அடிமை பெண்ணாகிய ஆஹா ஞாபகம் இருக்கா? அப்போ அப்படி ஒரு அடிமை பெண்ணுக்கு பிறந்த ஒரு பிள்ளை அடிமையா இருக்கும். அந்த ஆட்கள்ல ஏதாவது கடன் வாங்கி இல்லைன்னா ஏதாவது சொல்லி அதற்கு அது செலுத்த முடியலன்னா அவங்க யாரா மாறிடுவாங்க? அடிமை. நமக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு விதவையான பெண் என்னுடைய 2 குமாரரையும் கடன் கொடுத்தவன் அடிமையாக்கி கொள்ள வந்திருக்கிறான். அப்ப ஒரு கடன் கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு பதில் என்ன செய்வாங்கன்னா அவங்க பிள்ளைகளை அடிமை கொண்டுட்டு போயிடுவாங்க. அப்படியும் அடிமை அந்த காலத்துல இருந்துச்சு. இன்னும் சில நேரங்களில ஒரு பெரிய தவறுக்கு தண்டனையாக ஒரு அடிமை ஆக்கிடுவாங்க. ஒரு நாட்டுக்கு நாடு போர் நடக்கிறது. அப்ப ஜெயிச்ச நாடு எது வெற்றி கொண்டதோ அந்த நாடு யார தோற்கடிச்சாங்களோ அவங்கள தங்களுக்கு அடிமை ஆக்கிக்கிடுவாங்க. யோசுவா கொஞ்சம் பேரை விறகு வெட்டதுக்கும் அடிமையா வச்சா ஞாபகம் இருக்கா? கிபியோனின் குடிகள் அவங்க ஏமாத்திட்டாங்க. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு இவங்க நம்ம அடிமையா இருக்கட்டும். அப்போ செஞ்ச தப்புக்காக சில பேரை அடிமையாய் வைத்திருந்தாங்க. இப்படி பல்வேறு காரணங்களில அந்த நாட்களில குறிப்பா இந்த ரோமானிய பகுதியில ஏராளமான அடிமைகள் இருந்தாங்க. ஒரு குறிப்பு சொல்லுகிறது, 100 பேரை எடுத்துக்கிட்டா மக்கள் தொகையில 100 பேரை எடுத்தா 30 பேரு அடிமைகளாக தான் இருந்தாங்களாம். இந்த அடிமைகளை ஒரு மனுஷங்களாகவே அவங்க பொருள்படுத்தல, ஒரு பொருள் மாதிரி. நீ சொல்ல போனா நம்ம ஊர்ல ஆடு மாடு மாதிரி தான் வச்சிருந்தாங்க அவங்கள. ஒருவர் நினைச்சா ஒரு அடிமையை கொண்டு போய் விற்க முடியும். ஏன்னா அதுக்கு ஒரு சந்தை இருந்துச்சு. ஒரு அடிமையை வேணும்னா விலை கொடுத்து வீட்டுக்கு வாங்கிட்டு வர முடியும். எப்படி பாருங்க, ஆடு மாடை வாங்கினாங்களோ அந்த மாதிரி இவர் கொண்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு கொண்டு சந்தையில் வித்துடலாம். இல்ல எனக்கு ஒரு ஆள் எனக்கு தேவை இருக்கு அப்படின்னு பணத்தை கொடுத்து சந்தையில போய் இவனுக்கு விருப்பமான ஒரு ஆளை விலைக்கு வாங்கிட்டு வரலாம். ஒரு அடிமையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இவன் நீ வச்சுக்கோ, அவன் எனக்கு தான். இவன் என் வீட்டுக்கு லாயக்கு இல்ல, இவன் உங்க வீட்டுக்கு வரட்டும், உங்க வீட்டுல அடிமையா எனக்கு தாங்க. இதெல்லாம் அவங்கிட்ட விருப்பத்தை கேட்கவே மாட்டாங்க, இவங்களாவே செய்வாங்க. ஒரு அடிமையை இவங்க தண்டிக்க முடியும், கொள்றது மட்டும்தான் அனுமதி கிடையாது. என்ன வேணாலும் இந்த அடிமையை இவங்க செய்ய முடியும். அப்படி ஒரு கொடுமையான ஒரு காலம் இருந்தது. அப்புறம் நாள் அடைவில் முதலாவதாக ஒரு அடிமைக்கு ஒரு குற்றம் ஒரு காரியம் வந்துவிட்டா இவர் வழக்காட முடியும் என்று கொண்டு வந்தாங்க. அப்படிதான் படிப்படியா மாறினது. அது வரலாறு, நம்ம அதுக்குள்ள போகல, நம்ம பைபிளை படிக்கிறோம். அப்ப இப்படி ஒரு அடிமையா இருந்த ஒருவர் தான் ஒனேசிமோ. இவரை அடிமையாக வைத்திருந்தவர் தான் பிலமோன். இந்த பிலமோன் தன்னிடத்தில் உள்ள இந்த ஒனேசிமோ போனதுக்கு அப்புறமாக மறுபடியும் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கொண்டவனா இருக்க வேண்டும் என்பதற்காக பவுல் என்கிற முதிர்ந்த வயது உள்ள இந்த ஊழியர் அவருக்கும் பிலமோனுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பவுல் என்ன சொன்னாலும் தட்டாம கேட்கிற ஒருவர் தான் இந்த பிலமோன். பவுல் சொன்னா சரி நான் மறுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு பவுலுக்கும் பிலமோனுக்கும் நல்ல ஒரு நட்பு உறவு, கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு இருந்துச்சு. அதனால இந்த பவுல் என்ன நினைச்சாரு, சரி நமக்கும் வயசாயிருச்சு, சிறப்பட்டிருக்கிறோம், உதவி செய்வதற்கு இவன் நல்ல ஒரு மனுஷனா இருக்கிறான், நம்மகிட்ட இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்காம இந்த ஒனேசிமோவை மறுபடியும் பவுலோடு சேர்த்து வைப்பதற்காக பிரயாசப்பட்டு
அந்த அன்பு நிமித்தம் ஒரு கடிதத்தை எழுதி, அன்றைக்கு யாரும் ஒரு அடிமை தனியா போனா ஆபத்து, ஏன்னா பிடிச்சிட்டு போயிருவாங்க. ஒரு தோட்டத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் ஒரு அடிமை. நம்ம தப்பா எடுத்துக்க வேண்டாம். சில நேரங்கள் நம்ம ஊர்ல கூட வட இந்தியாவில் சில பேர் வரும்போது அவங்கள பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, இவங்க யாரு, அவன் எந்த ஸ்டேட் நமக்கு தெரியாது. ஒரிசால இருந்து வர்றாங்களா, வெஸ்ட் பெங்கால் இருந்து வர்றாங்களா, பீகார் வர்றாங்களா, நம்ம மக்கள் ஒண்ணு சொல்றது வடநாட்டுக்காரன் வந்திருக்கான். வடநாட்டுக்காரன் அப்படிங்கிறத அவனுடைய தோற்றத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இப்போதைக்கு வரைக்கும் நம்மகிட்ட ஒரு போக்கு இருக்குது, நம்ம ஆட்கள் வேலை செய்ய மாட்டாங்க, ஆனா அவங்க செய்வாங்க. நம்ம ஆட்களுக்கு சம்பளம் 1000 ரூபாய் கொடுக்கணும், ஆனா அவங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்தா திருப்தியா செஞ்சிருவாங்க. இன்ன வரைக்கும் நமக்கு அந்த எண்ணம் நமக்கு இருக்கத்தான் செய்யுது இல்லையா? அப்ப தோற்றத்தை பார்த்தாலே வடநாட்டுக்காரர் அப்படின்னு கண்டுபிடிச்சது போல, அன்னைக்கு ஒரு அடிமை ஒரு ஓப்பனா ஒரு இடத்துல போனால் மற்றவங்க அடையாளம் கண்டுருவாங்க அடிமைன்னு சொல்லி. அப்போ ஒரு எஜமானத்திலிருந்து ஒரு அடிமை ஓடி போறதாக தெரிந்தால் அவனுக்கு பயங்கர ஆபத்து. அதனால பவுல் பாருங்க, இவனை தனியா அனுப்பாம தீகுக்கு அப்படிங்கிற ஒருவனோட சேர்த்து இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பினாரு. இதுதான் இந்த நிருபத்தினுடைய பின்னணி. அந்தந்த இடங்கள் வரும் பொழுது நாம் அதை விவரமா சிந்திக்க தேவன் உதவி செய்வாராக. 25 வசனங்கள் மட்டும்தான் அதுல இருக்குது. இந்த மாதம் 2 கூட்டம் இருக்குது, கர்த்தர் அனுமதித்தால் அடுத்த மாதம் 2 கூட்டம் இருக்குது. அப்ப ஒரு கூட்டத்திற்கு 6 வசனம் பிடிச்சுக்கிடுவோம். இந்த 6 வசனங்களே இப்ப முதல் பகுதி, டீ பிரேக் அப்புறமாக அடுத்த 6 வசனங்கள். கர்த்தர் அனுமதித்தால் அடுத்த மாதமும் அடுத்த 6 நம்ம பகுத்துக்கிடுவோம். எல்லாவற்றையும் நம்ம விலாவரியாக சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் காணாது. இது மிகப்பெரிய டாபிக் எல்லாம் உள்ள இருக்கு. அது மவுசியம் சபையாருக்கு இந்த நாட்டிலே கர்த்தர் என்னன்னு தெரியல, ஒரு மிகப்பெரிய வாய்ப்புக்கு மேல வாய்ப்பு அப்படியே ஆண்டவர் அள்ளி வீசுறார் உங்களுக்கு. வேதத்தை படிப்பதற்கு சொல்லுவாங்கல்ல, கொட்டைனா கொட்டை மேல் கொட்டை, அடிமேல் அடிப்பட்டு தான் நம்ம படிக்கக்கூடாது. ஏன்னா அறிந்து செய்யறவனுக்கு ஆமா, அது நமக்கு வேண்டாம், அது நமக்கு வேண்டாம். நிறைய பிள்ளைகளை தேவன் எங்க இருந்தெல்லாமோ கொண்டு வர்றாரு, கொண்டுட்டு வந்து வேத வாக்கியங்களை தேவன் வாரி வழங்குறாரு. அதனால இதனுடைய டீடைல்ஸ் ரொம்ப நமக்கு படிப்பு நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறோம், படிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கூடுகையில நம்ம சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிடுவோம். கண்டிப்பா கர்த்தர் நம்ம கூட பேசுவாரு. இது எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, ஒரு உதாரணமா சொல்லுகிறேன். நம்ம மவுண்ட் சியோன் இந்த மொரம்பு பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம புறப்படுறோம். அதான் இந்த பிலிம் ஒன்று இருக்கும். சங்கரங்கோயில போய் நம்ம பயணத்தை முடிக்கணும். இப்படி புறப்படுகிறோம், ஆவியானவர் தான் வழி நடத்திட்டு போறாரு. அப்படியே லிமிட்டட் ஸ்டாப் மாதிரி ஒவ்வொரு ஸ்டாப்பை விட்டு நேராவும் கொண்டுட்டு போகலாம், இல்ல அப்படியே கழிவறை லெப்ட்ல ஆண்டர் கொண்டு போகலாம், பருவக்குடி கொஞ்சம் உள்ள போய் சுத்தி கொண்டுட்டு வரலாம். எனக்கு தெரியாது, நான் எதையுமே முன்னேற்பாடாக என்னுடைய மனதின்படி வரல. ஆவியானவர்களை ஒப்படைத்து ஜெபித்து ஏற்க சொல்லியிருக்கிறேன். எப்படியா மவுன்சியன் போன 2 கூட்டத்தை பெடி பேசியாகணும் அப்படிங்கிற நோக்கம் ஒரு நாள் கிடையாது. ஆண்டவரை எனக்கு தெரியாது, அவர்களுடைய நிலை உமக்கு தெரியும், நான் ஒன்றும் இல்லை, நீர் என்ன சொல்ல விரும்புகிறோம் அதை நாம் சொல்லணும். மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக எந்த ஒரு வார்த்தையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. யாரையாவது ஒருவரை குத்தி காண்பித்து விட வேண்டும், ஒரு சாலையாகவாவது அவரை சாடிவிட வேண்டும் என்றும் சொல்லக்கூடாது என்ற ஜபத்தோடு தான் வருகிறதுனால ஆவியானவர் வேகமாவும் கூட்டிட்டு போகலாம், இல்ல ஏதாவது ஊருக்குள்ள கொண்டு போய் நம்மளை கொண்டுட்டு வரலாம். அவர் நடக்கட்டும். நாம ஜபத்தோட எதிர்பார்ப்போட இருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுவார். இப்ப இந்த பின்னணியை வைத்துக் கொண்டு நம் வசனத்துக்கு வருவோம். பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் முதல் 6 வசனங்களை நம்ம எல்லாரும் கவனமா, யாராவது ஒரு வாசிக்க, மற்றவர்கள் கவனமா இதை பின்பற்றுவோம். பிலமோன்
ஒரு சின்ன ஜெபம். பரலோக பிதாவே, உம்முடைய வசனத்துக்கு முன்பாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உள்ளங்களை உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். இந்த வசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரும் நீர் பேசி உம்மை நாங்கள் மையப்படுத்த, எங்களுக்குள் பக்தி விருத்தியை உண்டாக, உம்ம நாமத்திற்கு மேன்மையாக இந்த நேரத்தை மாற்றி தர வேண்டும் என்று உங்களுடைய கரங்களை ஒப்படைத்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. சரி, இப்போ நம்ம இதை கவனமா படிப்போம். கடிதம் எழுதுற வழக்கம் நம்மிடையே இப்போ ரொம்ப குறைஞ்சு போச்சு, இல்லைன்னா அதனுடைய பாணி மாறி போச்சு. இப்போ கடிதம் பொதுவாக கடிதத்தை ஒரு தகவலுக்காகத்தான் கடிதம் எழுதுவோம். இங்குள்ள நிலையை அங்கு அறிவிப்பதற்காக, தெரிந்தவர்களுக்காக கடிதம் வர வேண்டும் என்று விரும்புவோம். இப்போ பிள்ளைங்க சொல்லுங்க, இப்போ நீங்க ஒரு விஷயத்த உங்க ஃப்ரெண்ட சொல்லணும்னா, ஒரு மெசேஜ் நீ கொடுக்கணும்னா லெட்டர் எழுதுவீங்களா இல்ல வேற ஏதாவது செய்வீங்களா? வாட்ஸ்அப்பா, போன் மூலமா பேசுவீங்க. எழுதுனா வாட்ஸ்அப், அப்புறம் எல்லாம் வந்துருச்சு இமெயில். இந்த முறைகள் எல்லாம் மாறினால் கூட கருத்தை பரிமாற வேண்டும் என்பது மனிதர் மத்தியில எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம்தான். இங்க நடக்கிற காரியங்களை அவங்களுக்கு சொல்லணும், அங்க உள்ளதை இங்க கேட்கணும் அப்படிங்கிறது. இதற்கு முன்னால போஸ்ட் ஆபீஸ்க்கு போகணும், அந்த கடிதத்தை வாங்கிட்டு வரணும், வீட்டுல எழுதணும், திரும்ப கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல போடணும். ரொம்ப சிரமம். நிறைய பேருக்கு படிக்கவே தெரியாது. அது படிக்காதவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துட்டா அந்த லெட்டரை 10 பேர்த்த மட்டும் படிக்க வைப்பாங்க. ஏன் நம்பிக்கை நம்ப மாட்டாங்க. இதை படிச்சு காட்டுங்களேன், எல்லாம் படிச்சுட்டு திரும்ப மடிக்க வச்சுக்கிடுவாங்க. இல்ல ஐயா படிச்சு காட்டுங்க ஐயா, ஏன்னா அவரு பொய் சொல்லிருப்பாருன்னு உங்களுக்கு சந்தேகம். ஒரு 10 பேர்த்த படிச்சு காட்டின பிறகுதான் அவங்க திருப்தி ஆவாங்க. அதே மாதிரி கடிதம் எழுதணும்னா லெட்டர் வச்சுட்டு, என்ன லெட்டர் 30 வயசா 25 வயசா அதை வாங்கிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. இது எழுதி கொடுத்துங்கப்பா, இது எழுதி கொடுங்க ஐயா. அப்ப அன்னைக்கு கடிதம் எழுதுவதும் கடிதத்தை படிப்பதும் கடிதத்தை அனுப்புவதும் ரொம்ப சிரமம். அதை விட சிரமம் தான் பவுல் வாழ்ந்த காலத்திலே உள்ள விஷயம். லேசாகலாம் ஒரு கடிதத்தை எழுத முடியாது, அனுப்ப முடியாது, பெற முடியாது. ஆனாலும் பவுல் ஒரு சிரத்தை எடுத்துக்கொண்டார். எப்படியாவது இந்த ஒனேசிமோ போய் அந்த பிலமோன்ட்ட சேர்ந்துடணும், ஒரு ஆத்ம பாரம். இந்த நிருபத்துல உண்மையான மன்னிப்புனா எப்படி, அது மனதால மன்னிக்கிறது மட்டுமல்ல, அது கிரியையிலும் வெளிப்பட வேண்டும் என்கிற விஷயம் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. ஒரு உண்மையான ஐக்கியம் என்றால் எப்படி இருக்கணும் சொல்லப்படுகிறது. ஒப்புரவாகனுடைய ஒரு விலையேறப்பட்ட தன்மை என்ன அதுவும் சொல்லப்படுகிறது. ஒருவருக்கு ஒரு எப்படி ஒரு கேரண்டி கொடுக்க முடியும் அதுவும் சொல்லப்படுகிறது. பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. இப்ப வாசித்த அந்த பகுதிக்கு பார்ப்போம். முதல் வசனத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுல். கட்டப்பட்டவன்னா சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இவர் செஞ்ச வேற எந்த தப்புக்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷ ஊழியத்தை செய்ததினால் பவுல் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டாச்சு. ஒரு சிறை கைதியாக இருக்கிற இந்த பவுல் சகோதரனாகிய தீமோத்தேயு, எங்களுக்கு பிரியமுள்ள உடன் வேலையாகிய பிலமோனுக்கு. அந்த வாசகத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நான் கட்டப்பட்டு இருக்கிற ஒரு கைதி, என் கூட தீமோத்தேயு யார் எனக்கு? நான் சொல்லுங்க, எனக்கு சகோதரன். நாங்க யாருக்கு எழுதுகிறோம்? பிரியமுள்ள உடன் வேலையாள், கோ ஒர்க்கர், பெலவட் கோ ஒர்க்கர். எங்களுக்கு பிரியமான எங்க கூட வேலை செய்கிற ஒரு வேலையாளு. அடுத்து பாருங்க, பிரியமுள்ள அப்பியாளுக்கு, எங்கள் உடன் போர்ச்சவனாகிய அர்க்கிப்பு, அந்த வீட்டுல கூடி வருகிற சபை. அப்ப ஒருவரோடு ஒரு எழுதும் போது மேலோட்டமாக பேரை மட்டும் எழுதுனா போதும். ஆனா அப்படி பேரை மட்டும் அவரை எழுதல. இப்ப ஏறத்தாழ ஒரு 45-50 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு கடிதம் எழுதின பழக்கம் இருக்கும். இந்த இன்லாண்ட் லெட்டர், போஸ்ட் கார்ட்லாம் எழுதிருப்போமே. இப்ப நீங்க சொல்லுங்க, சகோதரர்கள் சொல்லுங்களேன், சகோதரர்கள் பேசிக்கிட்டு நீங்க சொல்லுங்க, ஒரு கடிதத்தை ஒரு நண்பனுக்கோ இல்ல ஒரு தகப்பனுக்கு பிள்ளையோ, பிள்ளைக்கு தகப்பனோ ஒரு கடிதம் எழுதுனா எப்படி அந்த கடிதத்தை நம்ம ஆரம்பிப்போம்? முதல்ல பழைய நாட்கள் உள்ள கடிதம் சொல்லுங்க.
இப்ப அப்படி ஹாய் அப்படின்னு போட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஹாய் ஒரே முடிஞ்சது. நம்ம ஹாய்னு போட மாட்டோம். எப்படி எழுதுவோம் ஒரு கடிதத்தை? அன்பும் பண்பும் பாசம் ஒண்ணு இருக்காதுங்க, உள்ள ஒண்ணு இருக்காது. அதுக்கு ஒரே சண்டையாத்தான் இருக்கும். ஆனா அதை எழுதும்போது கூட அன்பும் பண்பும் பாசமும் நேசம் நிறைந்த அப்பாவுக்கு கீழே எழுதுவா பாருங்க, அப்பாவுக்கு கேட்க கல்வி எல்லாம். ஆனால் அது எழுதும் போது அந்த ஒரு அடைமொழி கொடுத்துதான் நம்ம எழுதுவோம். இங்கு நாங்கள் நலம் உங்கள் நலமறிய ஆவல். அப்பா நாங்க நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கோம்னு ஆசைப்படுறோம். அந்த ஒரு முகவரியை வச்சுதான் நம்ம எழுதுவோம். ஆனா நாங்கள் நலங்க வார்த்தையை போட்டுட்டு அது கீழே எழுதுவாங்க, 10 நாளா நான் எந்திரிச்சு நடக்க முடியல. மனைவிக்கு காய்ச்சல் வந்து அரசு மருத்துவமனையில சேர்த்து 15 நாள் ஆச்சு. எல்லா பிரச்சனையும் கீழே வரும். ஆனா மேல எழுதும் போது எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு கடிதம் எடுத்த உடனே சந்தோஷமா படிக்கணும் அப்படிங்கிற முன்னுரைய நம்ம மக்கள் நல்ல ஒரு பண்பு, நல்ல ஒரு மரபு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பவுலும் பாருங்க, நல்ல ஒரு மரபு வச்சுதான் மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மதிப்பளிக்கிறார். தீமோத்தேயுவை பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு? என்னுடைய சகோதரன். சகோதரன். இன்னைக்கு நம்ம கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியமும் நாம் சரியாக பயன்படுத்தாத ஒரு காரியம் என்னன்னு கேட்டா இந்த சகோதரத்துவம் தான். நம்ம எல்லாருமே அந்த குறைவு இன்னை வரைக்கும் ஏன் அது மேலோங்கி இருக்கிற என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. தீமோத்தேயுவை என்னுடைய உத்தம குமாரன் சொல்றாரு. ஆனா இங்க சொல்லும் போது தீமோத்தேயு யார்? எனக்கு எனக்கு சகோதரன், எனக்கு சகோதரன். இந்த சகோதரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்குவதற்கு எவ்வளவு பெரிய பாடுபட்டார். நம்மளால இன்னும் இந்த சகோதரத்துவத்தை அல்லது ஒருவரை சகோதரராக ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் எவ்வளவு தட்டுமுட்டுகள், எவ்வளவு இடையூறுகள். அது உலகம் எப்படி நம்ம எதிர்க்குது. அவங்க உனக்கு சகோதரன் கிடையாது, அவன் உனக்கு சகோதரி கிடையாது. ஏதோ ஒரு வகையில நம்ம எல்லாரும் சொன்னா ஒண்ணுதான் ஞாபகம். அப்படி இல்லைங்க, நூற்றுக்கணக்கான காரியங்கள் இருக்குது. நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறோம். பல விஷயங்கள் சகோதரனாக சகோதரியாக ஏற்றுக்கொள்ளாததற்கு, ஏற்றுக்கொள்ள கடினமாக இருப்பதற்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. சகோதரனாக யோவான் 15ஆம் அதிகாரத்திலே, யோவான் 15ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவனோடு தனக்கு இருக்கிற அந்த நல் உறவு. யோவான் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்களுக்கு கட்டளை கொடுக்கிற, நான் நிறைய கட்டளை கொடுக்கிறேன், இதை எல்லாத்தையும் நீங்க செஞ்சீங்கன்னா என் சிநேகிதராய் இருப்பீங்க. யாரப்பா சொல்றாரு? சீடர்களை பார்த்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு கூப்பிட்ட அப்போஸ்தலரை பார்த்து சொல்றாரு, நான் சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு சிநேகிதர். சிநேகிதருக்கு இங்கிலீஷ் என்ன பேரு பிள்ளைங்க? ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறாரு. அடுத்த வசனம் படிங்க. இல்ல 15. இனிமேல் உங்களை நான் ஊழியக்காரன் என்று சொல்ல மாட்டேன். ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். இயேசு கிறிஸ்து தனக்கு பணிவிடை செய்த அந்த சீடர்களை பார்த்து சொல்லுகிறாரு, இனிமேல் நான் உங்களை வேலைக்காரன்னு சொல்ல மாட்டேன், இனிமேல் என்னுடைய ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன். இனிமேல் நீங்க எனக்கு யாரு? ஃப்ரெண்ட்ஸ். இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்னு கூப்பிடுறாரு. இந்த உலகத்துல எல்லாருமே நம்மள ஃப்ரெண்ட்ஸை ஏத்துக்கிடுவாங்களா? நீங்க எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கிடுவீங்களா? இவ பெரியவங்களை நம்ம கேட்போம், நம்மளை எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கிடுவாங்களா? நாம எல்லாரையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கிடுவோமா? நமக்கு இயேசு சவால் வைக்கிறார். இந்த பேதுருவை, இந்த தோமாவை, இந்த பிலிப்புவை, இந்த பத்ரோவை நான் எனக்கு ஃப்ரெண்டா சொல்றேன். இவங்க இனிமே என் ஃப்ரெண்டு. அது மட்டுமல்ல, மத்தேயு சுவிசேஷம் இது உயிர்த்தெழுதுக்கு, இது மரிக்கிறதுக்கு முன்னால, உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு இதே நண்பர்களை என்ன சொல்லுகிறார்? மத்தேயு சுவிசேஷம்
28ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் போய் என் சகோதரர் கல்யாவுக்கு போகும்படி அவங்களுக்கு சொல்லுங்க. இப்போ சினைகள் யாரா மாறிட்டாங்க? யாருக்கு சகோதரர்? கிறிஸ்துவுக்கு சகோதரர். அவங்க ஊழியக்காரத்தான் கூப்பிட்டாரு. சீஷரா இருந்தவங்க இப்ப நண்பர் ஆயிட்டாங்க. இப்ப யாரா மாறிட்டாங்க? சகோதரா மாறிட்டாங்க. சகோதரா மாறிட்டாங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். பாருங்க, பரிசுத்தம் செய்கிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர், பரிசுத்தப்படுத்தப்பட்டவர், அவராலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். அவர் வெட்கப்படலையா? எவ்வளவு நமக்கு தேவன் ஆவியான மூலமாக உணர்த்திட்டு இருக்கிறாரு. இவர்களை தம்முடைய சகோதரர் என்று சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படல. சிறு பிள்ளையா இருக்கும் போது பள்ளிக்கூட ஒரு நாடகம் நடிச்சு காட்டினாங்க. ஒரு பையன் ஸ்கூல் படிப்புலாம் புரிஞ்சு மேல் படிப்புக்காக ஒரு இடத்துல போய் சேர்ந்திருக்கிறான். இவங்க அப்பா படிக்காதவங்க, அம்மா படிக்காதவங்க. அப்போ கடிதம் மூலமா இவனுக்கு வேண்டிய பணம் எல்லாம் வாங்கிடுவான். ஆனா அப்பாவை காட்டினதே இல்லை, எங்க அப்பான்னு இவன் சொன்னது இல்லை. ஒரு நாள் இவன் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறான். இவன் நல்ல டீசெண்டா ட்ரெஸ் போடுறான், ரொம்ப டீசெண்டா இருக்கிறான், நல்லா இருக்கிறான். ஒரு நாள் இவன் இருக்கிற இடத்துக்கு இவங்க அப்பா தேடி வந்துட்டாரு. தேடி வருவதற்கு நல்ல சட்டை இல்ல, ஒரு அழுக்கான ஒரு சட்டை, நல்ல ஒரு வேட்டி இல்ல, காலில் செருப்பு போடல, தலையெல்லாம் சீவி பவுடர்லாம் அடிச்சு நீட்டெல்லாம் வரல. பாவம், அவர் எளிமையான ஒரு மனிதன். அவர் வந்துட்டாரு. இந்த பையனை பார்க்கறதுக்கு வராரு. இந்த பையனுக்கு வேண்டிய பணம், சில பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வராரு. இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது யாரோ ஒரு பையனை பார்த்து இவன் பையன் பேரை சொல்லி, நான் அப்பா வந்திருக்கிறேன், என் மகனை கொஞ்சம் வர சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. உடனே அங்க இருந்து பையன் பாக்குறான், அப்பா நிக்கிறாரு. இவன் கூட நிக்கலாம் பணக்கார பையன்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. அப்பா காது கேட்க இந்த பையன் சொல்றான். அவன் சொல்றாங்க, உங்க அப்பா தானா கேட்கிறாங்க. இவன் சொல்றான், அவர் எங்க அப்பா இல்லை, எங்க வீட்டுல வேலை பார்க்கிறவர் வந்திருக்காரு. இவர் சொல்றாரு, தென்னையை வளர்த்தால் இளநீர், பிள்ளையை வளர்த்தால் கண்ணீர். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளையை வளர்த்து நான் கொண்டு வந்திருக்கிறேன், அப்பான்னு சொல்றதுக்கு அவனுக்கு மனம் இல்லை, வெட்கப்பட்டான். இவரை போய் எப்படி எங்க அப்பான்னு சொல்றது? பிள்ளைகளா பாடம். உங்களை மாதிரி உங்க அப்பா அம்மா டீசெண்டா ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், உங்களவுக்கு படிக்காம இருக்கலாம். அவங்க வாழ்ந்த காலங்கள், அவங்க சந்திச்ச போராட்டங்கள் தான் வேறு. எத்தனையோ போராட்டம் செஞ்சு வந்திருக்கிறாங்க. ஒரு காலம் அவர்களை விட்டு கொடுக்க கூடாது. அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதை கொடாமல் இருக்கக்கூடாது. 10 கட்டளை கொடுத்தாரு, ஒரே ஒரு கட்டளை மட்டும்தான் ஆசீர்வாதத்தை சேர்த்தை கொடுத்தாரு. சொல்ல முடியுமா? 10 கற்பனை ஞாபகம் இருக்கா? எஸ். முதல்ல கற்பனை சாரு, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், எனக்கு ஒப்பா ஒரு சொரூபத்தை உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், என் நாமத்தை வீணிலே வாங்க வேண்டாம், பரிசுத்த ஓய்வு நாள் பரிசுத்தமா ஆசரி. அடுத்து சொல்லுகிறாரு, தகப்பனும் தாயினையே. அது எபேசில சொல்லும் பொழுது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய் என்பதே வாக்கு தத்தமுள்ள. இந்த வரிசையில் முதல் கிடையாது. ஆனா 10 கட்டளையில இந்த ஒரு கட்டளைக்கு தான் நேரடியாக வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உங்க அப்பாவையும் அம்மாவையும் நீ கனம் பண்ணுனா உனக்கு பூமியில நன்மை இருக்கும், பூமியில நீடித்த ஆயுள் இருக்கும். அதே மாதிரி இளம் தலைமையில் உள்ளவங்க யோசிச்சு பார்க்கணும், பெரியவர்களும் யோசிச்சு பார்க்கணும். வயதாகும் போது தாயையும் தந்தையும் கனம் பண்ணணும். இந்த பையன் சொன்ன அப்பாவுக்கு அவ்வளவு கண்ணீர் வந்தது போல
சில நேரங்களிலே இவரை என்னுடைய சகோதரன் என்று சொல்வதற்கும், என்னை பார்த்து அவர் என்னுடைய சகோதரன் என்று சொல்வதற்கும், சில பேரை பார்த்து என்னுடைய சகோதரி என்று சொல்வதற்கும், நம்மை சில பேர் அவங்க என்னுடைய சகோதரன் சொல்வதற்கும் வெட்கப்படுகிற நிலை வரும்போது இந்த வசனத்தை படிச்சா எவ்வளவு நல்லா இருக்கு. அவர்களை சகோதரர் சொல்ல அவர் என்ன செய்யலையா? வெட்கப்படல. ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராவனாக இருக்கும்படிக்கு, அப்ப ரட்சிக்கப்பட்டவர் எல்லாரும் இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாங்க? சகோதரனா இருக்கிறாங்க. பவுல் மிகப்பெரிய ஊழியக்காரர். இந்த தீமோத்தேயுவ என்ன வேண்டாலும் சொல்லி கூப்பிடலாம், அவருக்கு உரிமை இருக்கா இல்லையா? சொல்ல. ஆனா என்ன சொல்ற, என் சகோதரன். அடுத்து நம்ம அதே பிலிம் படித்தோம், எனக்கு பிரியமானவர். அந்த பிலிமன் பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் பாருங்க, சகோதரனே இருக்கா இல்லையா? சகோதரனே. 20ஆம் வசனத்துல ஆம் சகோதரனே. இத திரும்ப திரும்ப சொல்றாரு, நீ எனக்கு சகோதரன், தீமோத்தேயு எனக்கு சகோதரன். அப்ப கர்த்தர் நம்ம உணர்த்துகிறாரு, எனக்கும் உணர்த்துகிறாரு, நம்ம எல்லாருக்கும் உணர்த்துகிறாரு, கிறிஸ்துவுக்கு நம்ம யாரா இருக்கிறோம். இதை விட்டுட்டு தான் இன்னைக்கு எங்கேயோ போராடிட்டு இருக்கிறோம். இதில் விட்டுட்டு தான் என்னெல்லாமோ இன்னைக்கு பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், போராடிட்டு இருக்கிறோம். இங்க வந்தா எல்லாம் சரியாயிரும். இவர் என் சகோதரன், இவர் என் சகோதரி. இப்படியாக அந்த சபைக்கும் எழுதுகிறாரு. இப்ப எழுதுறது யாரு? பவுலும் தீமோத்தேயும். யாருக்கு எழுதுறாங்க? பவுல் மட்டும் எழுதுறாங்க? அர்க்கிப்பு வேற, அங்க படிங்க. அப்புறம் வீட்டுல குடி வருகிற சபைக்கு எழுதும் போதும் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க தான், அதை பெறுகிறவங்களும் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க தான். ஆனா 2 பேரை மட்டும்தான் குறிப்பிடுகிறார். இது எதை காட்டுகிறது என்றால், நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. பவுலும் தீமோத்தேயும் தான் எழுதுகிறார், ஆனால் இங்க பவுல் பேர் தான் வருது. இங்கே அர்க்கிப்பு, அப்பியாள் அப்படிங்கிறவங்க சபையில் உள்ளவங்க இருக்கிறாங்க, ஆனா பிலமோன் பேர் தான் வருது. எங்களுக்குள் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிங்கறது காட்டுகிறது. சரி, வாங்க போவோம். 3ஆம் வசனத்துல வழக்கமாய் பவுல் சொல்ற ஒரு வாழ்த்து தான். எந்த நிருபத்திலும் இதை சொல்லுவாரு, கர்த்தராகிய இயேசு பிதாவாகிய தேவனாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும், ஏன்னா சமாதானம் கிருபைன்னு எழுத மாட்டாரு, கிருபையும் சமாதானம். என்ன காரணம்? கிருபை இல்லாம என்ன கிடையாது, சமாதானம் கிடையாது. அப்ப தேவனாலே இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையினால் சமாதானம் பெற்றுக்கிறோம். பிரச்சனை என்னவா இருந்தாலும் வாழ்த்து தான் வாழ்த்து. நம்ம கிருபையும் சமாதானமும் இயேசு கிறிஸ்துனாலே பெற்றிருக்கிறோம். அடுத்த பகுதி பார்த்து முடிக்கலாம். 4ஆம் வசனத்துல பாருங்க, ஒரு விஷயத்த இவர் கேள்விப்படுறாரு, உம்முடைய அன்பையும் விசுவாசத்தையும். இது பவுலுடைய ஒரு பொதுவான நடைமுறை பாணி. எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலுள்ள உங்கள் அன்பையும். பொதுவாக நமக்கு இருக்க வேண்டிய பண்பு இதுதான். கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கணும், சக விசுவாசிகள் மேல அன்பு இருக்கணும். இந்த ரெண்டும் நம்மகிட்ட இருக்கணும். இது அவரவர்த இருக்கான்னு அவரவர் சோதிச்சு பார்க்கணும். உண்மையிலே தேவன் மேல எனக்கு விசுவாசம் இருக்கா, சக சகோதரி மேல என்கிட்ட அன்பு இருக்கா, அது இருக்கணும். விவரிக்க நமக்கு நேரம் இல்லை. இதை நான் கேள்விப்பட்டேன். நான் சிறையில் இருக்கிறேன், பிலமோன் நீங்க விசுவாசமா இருக்கீங்க, நீங்க அன்பா இருக்கீங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். அடுத்து 5ஆம் வசனம். என் ஜெபங்களில் உம்மை நினைத்து, என் ஜெபங்களில் உம்மை நினைத்து. இவர் ஜெபம் பண்றாரு, அந்த ஜெபத்துல நினைக்கிறாரு. பவுலுடைய மற்றொரு பாணிதான் ரோமருக்கு பவுல் எழுதினாரு, அந்த முதல் அதிகாரம் 9ஆவது வசனம்.
இங்க என்ன கறீங்க? எப்ப நினைக்கிறாரா? எப்ப நினைக்கிறாரு? ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எப்பெல்லாம் ஜெபம் பண்றோம் அப்பெல்லாம் உங்களை நினைக்கிறேன். சரி இருக்கட்டும். அப்படியே பிலிப்பியர் வருவோம். பிலிப்பியர் இருக்கும். ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நினைக்கிறேன்னு சொல்றாரு. பிலிப்பியர் 1-ம் அதிகாரம் 6-வது வசனம். நினைக்கிற போதெல்லாம் ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நினைக்கிறேன். அடுத்து நினைக்கிறப்பெல்லாம் நான் ஜெபம் பண்றேன். என்ன ஒரு அருமையான ஒரு மாதிரி பாருங்க பிரதர். நான் உங்களை எப்ப நினைக்கணும் அப்பெல்லாம் ஜெபம் பண்றேன் பிரதர். பிரதர் நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நினைக்கிறேன் பிரதர். அதான் பவுலுடைய வார்த்தை. இந்த பிலிப்பியர்ல பாருங்க. பிலிப்பியர்ல 4-வது வசனம், 4-வது வசனம். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும். எவ்வளவு அருமையான வார்த்தை. படிச்சு படிச்சு அப்படியே வேகமா நம்ம போயிடுறோம். உங்கள் ஒவ்வொருவருக்காக எப்போதும் சந்தோஷமாய் நான் விண்ணப்பம் பண்ணுறேன். இதுதான் பிலமோன் எழுதுறாரு. என் ஜெபங்களில் உண்மை. எனக்கு அந்த கேள்விய நான் உங்ககிட்ட கேட்கல, என கேட்டுக்கிறேன். இந்த சபைக்கு பல வருஷமா எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளான தொடர்பு இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க அதை பார்த்து உங்களுக்கு கேட்டுக்கோங்க. இந்த சபையில பல பேருடைய பெயர் தெரியும், பல பேர் பேரை தெரியாது, முகம் தெரியும். எனக்கு கண்டுபிடிச்சிருவேன். இப்ப எனக்கு நான் கேள்வி கேட்கிறேன், இந்த சபையில் உள்ள எத்தனை பேரை நான் ஜெபம் பண்ணும்போது நினைக்கிறேன்? எத்தனை வாலிப பிள்ளைகளை நான் ஜெபம் பண்ணும்போது நினைக்கிறேன்? நான் ஜெபம் பண்ணும்போதுதான் நினைக்கல, அட்லீஸ்ட் அவங்க நினைக்கும் போதாவது. இந்த கேள்வியை நான் என கேட்டுக்கிறேன், நீங்க உங்களுக்கு கேட்டுக்கோங்க. பவுல் சொல்றாரு, உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் ஜெபம் பண்றேன், என் ஜெபத்துல எல்லாம் நினைக்கிறேன், சந்தோஷோட நினைக்கிறேன். அப்ப ஜெபம் பண்ணுகிறாரு, ஜெபத்துல நினைக்கிறார். அடுத்த வசனம், என் தேவனுக்கு எப்பொழுதும் உங்களை நினைச்சு ஆண்டவர் என்ன செய்யற? ஏங்க யோசிச்சு பாருங்க. பவுலுக்காக மற்றவங்க ஜெபம் பண்ணணுமா, இல்ல பவுல் மற்றவங்க ஜெபம் பண்ணுமா? இந்த பின்னணி முன்னால பார்த்த ஒரு பின்னணி. பவுலுக்கு யாரா இருக்கிறாரு? வயசானவரு, ஜெயில இருக்கிறாரு. இப்போ அவரு ஜெபம் பண்ணணுமா, அவருக்கா மத்தவங்க ஜெபம் பண்ணுமா? செய்வோம். எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், சிஸ்டர், எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஜெயில போட்டாங்க, என் குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னு பிரச்சனை இருக்கிறவங்க தான் மற்றவங்களை ஜெபம் பண்ண சொல்லுவோம், ஜெபம் பண்ணணும்னு எதிர்பார்ப்போம். நானே இங்க மாறி திரும்ப அப்படியே மாற்று நடக்குது. இவருக்காக மற்றவங்க ஜெபம் பண்ணணும், ஆனா இவர் என்ன செய்யறாரா? அப்ப கிறிஸ்துவுக்கும் அவருக்கும் இருந்த அந்த அன்பின் ஐக்கியம் பாருங்க. நான் ஜெயில இருந்தாலும் பரவாயில்லை, என் ஜெபம் என்ன செய்யாது, தடையப்படாது. அதான் தரி சொன்னார், சிங்க கவியில போட்டாச்சு, ராத்திரி முழுக்க ராஜா தூங்கல, காலையோட நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கல் வாய்மொழி தப்ப வைக்க வல்லாரால் இருந்தாரோ தெரியும். இந்த தானியல் சிங்க கவிக்குள்ள போட்டா கூட ஆராதனையை முடக்க மாட்டான், இடைவிடாமல் ஆராதிப்பான். இவர் ஜெயில கொண்டு போனா கூட, சிறைப்பட்டு போனா கூட, கட்டப்பட்டு இருந்தாலும், முதிர்வயதா இருந்தாலும், பலவீனமா இருந்தாலும் அங்கேயும் அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது நினைக்கிறாரு. எவ்வளவு பாடங்கள் இருக்கு பாருங்க. நினைத்து அந்த வசனம் படிங்க. என் ஜெபங்களில் உம்மை நினைத்து. அடுத்து என்ன செஞ்சாரா? ஸ்தோத்திரம். அது உண்மையிலே பிராக்டிக்கல் நமக்கு முடியுமா? இப்படி நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். இப்ப என்னைய கொண்டு நான் ஊழியம் பண்ணி எந்த தப்பும் பண்ணல, நான் ஆண்டவரை பற்றி அறிவித்தேன், சுவிசேஷம் சொன்னேன்றதுக்காக கொண்டு போய் ஜெயில கொண்டு அடைச்சிட்டாங்க. ஜெயில் சாப்பாடு எல்லாமே வித்தியாசம். மவுன்சில் நீங்க எல்லாருமே ராஜாக்களாக ராணிகளாக வந்து ஆராய்ச்சிக்கு போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, ஜாலியா வாரீங்க, பாட்டு பாடுறீங்க, எல்லாம் பண்றீங்க, சரிங்க. இப்போ நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணும் போது உங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவேனா? ஆண்டவரே அவங்கதான் நல்லா இருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல, உங்களுக்கு ஊழியம் தான் பண்ணேன், என்னை கொண்டு வந்து அடைச்சு போட்டாங்க,
அவன் ஒவ்வொருத்தரும் சாப்பிடுற சாப்பாடு என்ன, போட்டிருக்க ட்ரெஸ் என்ன, அப்படியே கண்ணா வாராங்க கிழங்கு மாதிரி அவங்க ஆவாங்க. ஸ்தோத்திரம் கத்த முடியும், ஸ்தோத்திரம் வாயில வராது. ஆனா பவுல் சொல்றாரு, நான் சிறையில இருந்தாலும் நான் ஜெபிக்கிறேன், ஜெபத்துல நினைக்கிறேன், ஜெபத்துல உங்களுக்காக என்ன அர்ப்பணம். ஆண்டவரே அந்த மக்களை தெரிந்து கொண்டே ஸ்தோத்திரம். அவங்களுக்கு அந்த எப்படி சொன்னது போல அந்த மனக்கண்களை திறந்தீரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செய்யணும், ஸ்தோத்திரம் செய்யணும். ராஜாக்களுக்காக அதிகாரம் உள்ள யாவருக்காக நம்ம செய்யணுமா? ஸ்தோத்திரம் பண்ணு. ஜபத்திலும் வெளியிலும் ஸ்தோத்திரம் பண்ணத்தில் இருக்குது. சகோதரருக்காக சகோதரன் ஸ்தோத்திரம் செலுத்து. இதெல்லாம் இப்பதான் நான் படிச்சுக்கிட்டேன். ஜோம் பண்றோம், எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றோம். ஆண்டவரே அந்த சகோதரனுக்காக ஸ்தோத்திரம். அப்படியா ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு, அவங்களெல்லாம் பாஸ் ஆயிருக்கு, அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிருக்கு, அவங்க எல்லாம் வீடு கட்டிட்டாங்க, ஆனா எனக்கு ஒண்ணும் இல்லையா? எப்படி ஸ்தோத்திரம் வரும்? ஆண்டவர் அந்த சகோதரனுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரித்து முடிக்கலாம். 6ஆம் வசனம். உங்களுடைய விசுவாசத்தின் அந்நியம், ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அந்நியோன்யம் இருக்கு பாருங்க. அந்த விசுவாசத்தின் அந்நியோன்யம் கிறிஸ்து இயேசுக்காக பயப்பட வேண்டும் என்று. அப்போ ரொம்ப சுருக்க வச்சுருவோம். எப்போதும் பவுல் ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஜெபத்தில் நினைத்தார், ஜெபத்தில ஸ்தோத்திரம் செலுத்தினார், அந்த ஜெபத்தில வேண்டுதல் செய்தார். அடுத்தவர்களுக்காக நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்துல, நம்முடைய குடும்பத்துல எத்தனையோ காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணோம். எனக்கு நல்ல ஹெல்த் தாங்க, எனக்கு நல்ல சுகம் தாங்க, என் வீட்டுக்காரருக்கு, என் மனைவிக்கு சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கொடுங்க, நல்ல படிப்பு கொடுங்க, நல்ல வேலையை கொடுங்க, நல்ல திருமணத்தை கொடுங்க, நல்ல குழந்தை பாக்கி கொடுங்க, நல்ல என்னென்னமோ நமக்காக வேண்டியது செய்வோம். சரி, அப்படி நமக்காக ஒரு பட்டியலை போட்டதுக்கு அப்புறமாக நம்மை சார்ந்த ஒரு சகோதரனுக்காக ஜெபம் எப்படி ஜெபம் பண்ணுவோம்? நீங்க இப்ப நீங்க நான் சொன்ன என்ன சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. இப்ப நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு நல்ல ஆசீர்வாதம், நல்ல பலம் எல்லாம் தாங்க, என் மனைவிக்கும் அதே மாதிரி ஆசீர்வாதம் பலம் தாங்க, என் பையனுக்கு வேண்டிய நன்மை எல்லாம் தாங்க. ஜெபம் பண்ணிட்டு இப்போ ஞானாபுரம் இருக்காரு, ஆண்டவரே மவுண்ட் சிறுகள் சகோதரனை ஆசீர்வதிங்க. அதுக்கு மேல ஒரு வார்த்தை வராது. நீங்க மற்றவருக்காக ஜெபம் பண்ணுவோம். எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? நம்ம ஜெபம் பண்றோம், அதிகபட்சம் நம்ம சொல்றது என் சகோதரனுக்காக சகோதரர் ஜெபிக்கிறேன் அவர்களை நீங்க போனா போயிட்டு போது பாவம் அப்படிங்கிற மாதிரி. இதுல வேற ஒரு பெரிய ஒரு பொய். நான் ஒரே வார்த்தையில முடிச்சிருவேன், மவுன்சியல் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதி மாட்டவரே, அவ்வளவுதான். ஒரு ஆளை பேர சொல்றது இல்ல, ஒரு ஆளுக்காக எதுவும் ஜெபம் பண்றது இல்ல. பார்த்தவன உங்களுக்கு ஜெபம் பண்ற சிஸ்டர் நான் ஜெபம் பண்ணும், எவ்வளவு பெரிய பொய் இது. எப்படி ஜெபம் பண்ணீங்க? மொத்தமா ஜெபம், ஹோல்சேல் இல்ல ஹோல்சேல். ஆனா இவர் அப்படி இல்ல, பர்டிகுலர் ஜெபம் பண்றாரு. உங்களுக்காக நான் என்ன செய்யறேன்? அவர் ஜெபிக்கிறாரு, நினைக்கிறாரு, ஸ்தோத்தரிக்கிறாரு, வேண்டிக் கொள்றாரு. நம்ம கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறோம்? சகோதரர்களாக இருக்கிறோம். ஆகிய இந்த 6 வசனங்களை நம்ம நிறைய செய்வோம். இப்பொழுது தேடி இடைவெளிக்கு அப்புறமாக மறுபடியும் மசதிக்கு தேர்வு உதவி செய்வாராக. ஒருவரையும் வேறு வேறாக நினைக்கிறவராக